இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பிரதோஷம் ரொம்ப இறைபக்திக்குள்ள அதிகமா போய் நிறைய எல்லாருமே பிரதோஷத்துக்கு போறாங்க. ரொம்ப மிக மிக சந்தோஷமா இருக்குது. அங்க போயும் பேசுறீங்களே, அதான் கஷ்டமா இருக்கு. பிரதோஷ வழிபாடுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயன் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு என்ன பண்ணாங்க? அந்த வாசுகி பாம்பு வச்சு மேருமலையை கடையை மாத்தி கடைஞ்சி அதில் முதல்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன வச்சு ஒன்று ஒன்றா வருதா, அதில் ஆழகால விஷயம் வந்துருச்சு. பூமிக்குள் விழுந்தா, நாம் படைத்த இந்த உலகத்துக்குள்ள விழுந்தா அது நிறைய பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அதை எடுத்து ஐயன் உண்டுறாரு. உடனே அம்மா என்ன பண்றாங்க? அந்த திருநீரை அந்த கண்டத்தை பிடிச்சிடுறாங்க. அங்கே நின்று போகுது விஷயம். உள்ள போனாதானே பிரச்சனை. இப்ப டான்சிஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எங்க இருந்து வருது? அதெல்லாம் அப்பயே வந்துருச்சு. கண்டங்களில் ஏற்படுகிற டான்சிஸ். இப்ப நம்ம என்னென்னோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏற்படுகிற நோய்கள் அத்தனை இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஐயனே அந்த விஷயம் பண்றாங்க. அப்போ சிறிது மயக்கம் ஊறுகிறார் இறைவன். அவர் மயங்கிறவரா? உலகத்தை படைச்சவர் மயங்கிறவரா அவரு? ஆனா அந்த மயக்கம் போறதுக்கு நந்தி பகவானுக்கு நந்தி என்னன்றது நம்மளோட மூச்சு காட்டு. இப்ப மனுஷன் மயங்கா என்ன நடக்கும்? மூச்சு வருமா? மூச்சு பெரிய பெரிய மூச்சு வந்துடும் இல்ல? அந்த மாதிரி இந்த நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது அந்த காலத்தை நினைவுபடுத்துறது தான். அதுவும் சந்தியா காலத்துல அந்த நேரத்துல அந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது அபிஷேகம் பண்ணிட்டு முதல் சுற்று கோமுகி வரை, 2ஆம் சுற்று நந்திகேசர் வரை, இது மாதிரி ஒரு சுற்றுகளா போய் திரும்ப திரும்ப அப்புறம் முழுமை அடைவது தான் அந்த பிரதோஷ பூஜையே. அங்க போய் வீணா கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு ஆலயங்கள் கொஞ்சம் சின்னதா இருக்கலாம். ஆனா ஜனங்க போறீங்க நிறைய, அதை எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சு பண்ணாதானே உண்டு. அதாவது மன நிம்மதியோடும் ஊர்கதை பேசாமலும் நடக்கின்ற பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். நீங்க போய் சிக்கலை தீர்க்கணும்னு போய் மேலும் சிக்கலை வாங்கி வரீங்க, அதான் பிரச்சனையா இருக்கு. புரியுதுங்களா? பிரதோஷ நன்னாளில் நாம் செய்யக்கூடிய பணிகள் எப்படி இருக்கணும்னா, நாம கிட்ட இருந்து ஒரு மூட்டை இருக்கு, அந்த மூட்டையை கொண்டு போய் அங்க போட்டுட்டு இறைவா அந்த அருள் மூட்டையை கொடுன்னு வாங்கின்னு வரணும். நீங்க போய் மத்தவங்க கதையெல்லாம் பேசி அங்கிருந்து 2 மூட்டையை வீட்டுக்கு எடுத்து போனா அந்த வீடு என்ன வருது? செய்யறீங்களா இல்லையா? போய் வீணான கதை பேசுறீங்களே, அந்த மாதிரி வீண் கதை பேசாதீர்கள். நமச்சிவாயத்தை தவிர எதுவும் உச்சரிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க சாமி கோயில் போகாம கூட இருந்துருங்க, அங்க போய் ஊர்கதை பேசாதீங்க. அங்க போய் சில தவறுகளை செய்வதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த மனிதர்களை வேடிக்கை பார்க்கறதே எனக்கு வேலையா போச்சு. நல்லதுக்கும் வேடிக்கை பார்க்கறது, கெட்டதுக்கும் வேடிக்கை பார்க்கறது. ஏன் என்ன பண்றாங்கன்றது வேடிக்கை பார்த்து என் சிந்தனை அங்க மாறி போகுது. இங்க எதுக்காக வந்தோம் அதை மட்டும் பாருங்க.